ப்ளே ஸ்டோர் ஆப் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோர் ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வெரிஃபிகேஷன் வந்து கேட்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதில் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் யூஸ் பயோமெட்ரிக்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா யூஸ் பாஸ்வேர்டு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் என்ன ஜிமெயில் அக்கௌண்ட் கொடுத்து லாகின் பண்ணி வந்து வச்சுருக்கீங்களோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து சால்வ் ஆகிடும். அப்படி இல்லைனா வந்து யூஸ் பயோமெட்ரிக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட மொபைலில் நீங்கள் போட்டு வச்சுருக்கக்கூடிய ஃபேஸ் லாக்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டாக இருக்கட்டும், ஸோ அதை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாப்அப் மெசேஜ் பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே ஸ்டோர் பார்த்தீங்கன்னா வந்து எப்பவும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து வருது அப்படின்னா உங்களோட ஜிமெயில் பாஸ்வேர்டை நீங்கள் வந்து போடணும். ப்ளே ஸ்டோரில் லாகின் பண்ணியிருக்கிற ஜிமெயில் பாஸ்வேர்டை போடணும். அப்படி இல்லைனா உங்களோட மொபைல் ஸ்க்ரீன் லாக்கை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ இதை நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டாலே இதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.